நம்ம பிளான் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. சீரியஸ்லி நம்ம பிரசிடெண்ட் ரொம்ப க்யூட் இல்லை, நினச்சி கூட பார்க்கல. அவர் நினச்ச மாதிரி அந்த டிசைனு நமக்கே கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப க்யூட்டு பண்ணி எல்லோரும் சன்னை பற்றி மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. உங்ககிட்ட இதை பற்றி முன்னாடியே பிரசிடெண்ட் ஏதாவது சொன்னாரான்னு சொல்லி கேட்க, இல்லை சன் என்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லைன்னு சொல்ல, நல்லது தான், உன்னோட ஒர்க்கை மறுபடியும் யாரும் திருடிடக்கூடாதுல, அதுக்காக தான் அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி இதை பார்க்கும்போது எனக்கு ஹார்ட் அட்டேக்கே வந்துடும் போல் இருக்குதுன்னு சொல்ல, அவர் எவ்வளோலாம் பண்ணுறாருல உனக்காகன்னு சொல்லி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கா பிம்மு. மாற்றி மாற்றி எல்லோரும் பேசிகிட்டே இருக்கா. சீரியஸ்லி அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக மட்டும் இல்லை, அவர் எவ்வளோ கிளவராக இருக்காருல்ல, அறிவாளியாக இருக்காருல்ல. ஆமாம், அவர் மேலே ஒரு இம்ப்ரெஷன் தான் வருது எனக்குன்னு சொல்லி ஜுல்தீஷ் பேசிகிட்டே இருக்க, கரெக்டாக அங்கே சன்னும் கூட சேனும் வராங்க. அது வந்துட்டு டக்குன்னு ஜுல்தீஷ் எழுந்துச்சு நிற்க, அதாவது நம்ம பிரசிடெண்ட்டை விட செக்ரட்டரி எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு சொல்லி இவன் அப்படியே வலிஞ்சிக்கிட்டு இருக்கான். நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லணும், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சன் அங்கே வந்து நிற்க, நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க, என்ன பேசலான்னு இருக்கீங்க? நம்ம ப்ரொடக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அந்த டிசைனை நான் எல்லாமே பண்ண சொல்லிட்டேன். ஸோ சீக்கிரம் ரெடி ஆயிரும். அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு முக்கியமாக இன்னொன்று சொல்லணும், அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்ல, எல்லோரும் மொத்த பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்கிற மாதிரி ஷாக்காக இருக்க. அதாவது நம்ம அந்த ஜுவல் ஈவெண்ட்டுக்கு ஒருத்தரை நம்ம சைட்லேருந்து அனுப்பணும். அதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு கேட்வாக் பண்ணணும்ல, மாடல்ஸ் மாதிரி, அந்த மாதிரி ஒருத்தர். ஸோ அதுக்காக ஒருத்தரை செலக்ட் பண்ணுறது வேறு யாரும் இல்லை, நம்ம லின்னு சொல்ல, வா லின் நீயா, நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை, சூப்பர்னு சொல்ல, இல்லை அது ஒரு பெரிய ஈவெண்ட்டு, ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு நான் எப்படி அப்படிங்கிற மாதிரி லின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணதே கிடையாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு லின்னு ஃபீல் பண்ணேன். ஒரு நிமிஷம்னு சேனை பார்க்க, சேன் அங்கே போய் ப்ரொஜெக்டரில் ஒன்று ஆன் பண்ணுறான். அதாவது இவன் அந்த அம்ராப்பும் அங்கே வந்து ஃபோட்டோஷூட்லாம் பண்ணியிருப்பான்ல, ஸோ அந்த வாட்டரில் நின்று அந்த ஃபோட்டோஷூட்கான அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு ஒன்றா ஷோ ஆகிட்டுருக்க. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த முடிவு எடுத்தேன். கண்டிப்பாக இது நீ பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஆடு ரொம்ப நல்லபடியாக போச்சு. அதே மாதிரி எல்லாருமே நீ நல்லபடியாக பண்ணுவேன்னு தோணுது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. லின் உன்னை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், நீ தான் இதை பண்ணணும்னு சொல்லி பிரசிடெண்ட்டு சொல்ல, வேறு எதுவுமே பேச முடியாமல் ஓகேங்கிற மாதிரி லின் சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது லின், நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல எல்லோரும் கிளாப் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்து நம்ம காவ் லேடிக்கு தான் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அந்த டிசைன் வேறு போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. காரில் வரும்போது யார்கிட்டயோ பேசிட்டு தான் வரா. யாராக இருக்கும் அப்படின்னு தெரியல, பட் ஃபேஸ்லாம் காட்டல. எப்படி இது போச்சுன்னு தெரியல. ஏதாவது ஒன்று பண்ணணும், பண்ணியே ஆகணும்னு சொன்னது. அப்புறம் இந்த டீலிங் மட்டும் எனக்கு முடிச்சு கொடுத்தா உனக்கு நிறைய பணம் கொடுக்குறோம், ஸோ எல்லா பணமும் உன்னோட அக்கௌண்ட்டில் சீக்கிரம் வந்துடும், எப்படியாவது அந்த ஜுவல்லு வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அது யாருன்னு தெரில. சேம் டைம் அடுத்து நம்ம சன்னு யார்கிட்டயோ கிளைண்ட்டை பற்றி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றி அமௌண்ட்டை பற்றி மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்க, அந்த அக்கௌண்ட்லாம் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கான். ஸோ ரெண்டு பேரும், அதாவது நான் ஒரு பக்கம் நம்ம காவு ஏதோ ஒரு கிரிமினல் வேலை பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணேன், இன்னொரு பக்கம் நம்ம சன்னு இவனை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஒன்று பண்ணிகிட்ருக்க. அடுத்து நம்ம சாமை அனுப்பி காவை ஃபாலோ பண்ண சொல்கிறான் சன்னு. காவு எங்கே போனான்னு பார்த்தா இந்த ஆள் பேர் கோனு. இந்த ஆள் சரியான வில்ல மாதிரின்னு வச்சுக்கோங்க. இவனுக்கும் நம்ம சன்னுக்கும் ஆகாது. ஸோ எப்படியாவது அந்த டிசைனை எடுக்கணும், டிஸ்பிளே பண்ணுறதுக்குள்ளே இந்த ஈவெண்ட்டு முடியறதுக்குள்ளே அந்த நெக்லஸ் நமக்கு வேணும், எப்படியாவது அந்த டிசைனை எடுத்துடுவான்னு சொல்லி காவ்கிட்ட சீக்கிரட்டாக ஒரு ரூம் கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே சாம் கேட்டுட்ருக்கான். நீ மட்டும் அது சீக்கிரம் முடிச்சா உனக்கான அமௌண்ட்டு சீக்கிரமாக உன் அக்கௌண்ட்டில் வந்துடும், அந்த பணம் உன்னோட ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி காவ்கிட்ட சீக்கிரட்டாக பேசிகிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே சாம் கேட்டுகிட்டே இருக்க, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண வேணும், 10% எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் என்னால் பண்ண முடியும்னு சொல்ல, கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீ சொன்னபடி அந்த டிசைன் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லி கோன் பேச, சரி ஓகே நான் எப்படியாவது அந்த டிசைனை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னு புரியுது. சன்கிட்ட இங்கே நடந்தது எல்லாத்தையுமே சாம் சொல்லிட்டு இருக்கான். இதை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, எப்படி ஹியா முடியும், நம்மக்கிட்ட எவிடன்ஸ் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் அவங்க பேசினதை மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன், ஸோ இதை வச்சு என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு பக்கம் சாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ கவலைப்படாத, இதை பற்றி சீக்கிரமாக நான் ஏதாவது பண்ணுவேன், எவிடன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் இது எப்படியும் சீக்கிரமாக முடிப்பேன், அவங்க சக்ஸஸ் பண்ணுறக்குள்ளே இந்த வேலையை நம்ம முடிச்சாகணும் ஹியா, அது ரொம்ப முக்கியம்னு சாம் பேச, நீ இதை பற்றி கவலைப்படாத, எக்ஸாக்ட்லி என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு, ஸோ இதில்
டான்ஸில் ரிஸ்க் எடுக்கலாமா, தப்பு இல்லையான்னு சாம் கேட்க, இல்லை ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், கண்டிப்பாக அவங்கள பிடிக்கணும்னா நம்ம இந்த வேலையை பார்த்து தான் ஆகணும், விடு எதுவாக இருந்தாலும் நான் டீல் பண்ணிக்கிறேன், நீ இதை பற்றி கவலைப்படாத, முதல்ல இதை பற்றி விட்டுரு, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சாம் கிட்ட பேசிகிட்டே இருக்க. சரி ஓகேன்னு சாமும் சொல்லிட்டான். அட் த சேம் டைம் ஒரு வேளை எங்கள் டிசைன்ஸ் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பலையான்னு சொல்லி நம்ம பிம் கிட்ட கேட்க, இதோ நான் போயிட்டே இருக்கேன். அப்புறம் சார் நீங்கள் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி லின் கிட்ட கேட்க, இதோ நானும் கிளம்பியே ஆகணும், நானும் கிளம்ப போகிறேன், அதாவது அந்த ஜுவல்லரியை போய் வாங்க போகணும்லன்னு சொல்ல, ஆமாம் இல்லை அது பர்ஃபெக்டான டிசைன், ரொம்ப க்யூட்டான டிசைன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டிசைனை பற்றி பேசிகிட்டே இருக்க, இது பார்த்தா கொஞ்சம் கேஷுவலாகவும் இருக்கும், ஸோ இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஸ்பெஷலாக இருக்கும்னு தோணுதுன்னு லின் சொல்லிட்டு இருக்கான். பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது, நீ பண்ணுற எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த டைமண்ட் இப்படி பிரைட்டாக இருக்குமோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, நான் இன்னொன்று ட்ரா பண்ணி பார்க்குறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி லின் பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் அந்த வேர்ல்டு ஜுவல்லரி ஈவெண்ட்டுக்கு கேட் வாக் பண்ணணுமே, எனக்கு அதை பற்றி நாலேஜே கிடையாது, என்ன பண்ணுவேன்னு புரியலன்னு சொல்லி லின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்க, விடு நம்ம ஒன்று மட்டும் கண்டிப்பாக நோட் பண்ணும், அதாவது கேட் வாக் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கணும்னு சொல்ல, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தானே, இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணதே கிடையாது, எப்படி பண்ண போகிறேன்னு புரியலன்னு சொல்லி லின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்க. ஜுல்தேஷ் அங்கே வராரு. நீ இதெல்லாம் கவலைப்படாத, அதாவது ஜுவல்லரி ஈவெண்ட்டுக்கு நான் பல வருஷமாக போயிருக்கேன், ஸோ நான் போனவரதை பார்த்ததுலேருந்து எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது, ஸோ அங்கே எப்படி கேட் வாக் பண்ணணும், எப்படி வரணும், எப்படி ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் சொல்கிறத நீ கேட்டேன்னா கண்டிப்பாக நீயும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவ, புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்ல, புரியுது, ஸோ நான் உனக்கு எப்படின்னு சொல்லித்தரேன் சரியா, அது பர்ஃபெக்டாக இருக்கும், அதை பார்த்து நீ அதே மாதிரி பண்ணு, அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணுறான். இவனுக்கு இது அதிகமாக இருக்குடாங்கிற மாதிரி பிம்மும் அங்கே யோசிச்சுக்கிட்டே இருக்க, உண்மையாக தான் சொல்கிறீங்களா ஜுல்தீஷ், ஆமாம், இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, ஸோ எனக்கு கேட் வாக்கை பற்றி எதுவுமே தெரியாது, ஸோ நான் அதை மாதிரி பண்ண நல்லா இருக்குமா, எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம், நான் உனக்கு எப்படி கேட் வாக் பண்ணணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப க்யூட்டாக சொல்லித்தரேன், இது என்னோட சீக்ரெட்டு, இதை பற்றி நீ மற்றவங்களுக்குலாம் சொல்லாத, இப்படி நீ பண்ணால் அடுத்தவங்களோட ஹார்ட்டை ஈஸியாக வின் பண்ணிடலாம், புரியுதா அப்படின்னு சொல்லி ஜுல்தீஷ் கொஞ்சம் ஓவராகவே பேசிகிட்டே இருக்க, அதனால தான் உங்கள் பாய் ஃப்ரெண்டு சென்னு உங்கள் மேலே ரொம்ப க்யூட்டாக அப்படியே அட்ராக்ஷனாக இருக்காரா, இதை பற்றி எனக்கு தெரியாமல் போச்சேன்னு சொல்ல, இங்கே பாருடா ஓவரை நெட்டீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி ஜுல்தீஷ் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. ஒரு வழியாக லின்னுக்கு சரி ஓகே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணால் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான், எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்ல, இதெல்லாம் தேவையில்லை, தேங்க்ஸ்லாம் வேணாம், எப்படி நடக்கணுங்கிறது நான் உனக்கு சொல்லித்தரேன், சரி நம்ம இப்போயே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு ஜுல்தீஷ் கேட்க, இங்கே வா, ஆமாம் இங்கே தான், இப்போ வா, இப்போவே தான், வா சீக்கிரம் வா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரே மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது, வா சீக்கிரம் போகலான்னு சொல்ல, ஆமாம் கரெக்டு தான், வா லின் போய் பார்க்கலாம் எப்படி தான் அவர் பண்ணுறாருன்னு பார்த்தா அதே மாதிரி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே லின் போக, நீ போ நாங்கள் பின்னாடியே வந்துடுறப்போன்னு சொல்ல, சீக்கிரம் வந்துடுங்கன்னு சொல்ல, அங்கே கேட் வாக்காக மியூசிக் எல்லாம் போட்டு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு மியூசிக் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே ஜுல்தீஷு கேட் வாக் பண்ணுறேங்கிற பேரில் ஒரு காலை சாட்சி வச்சுட்டு அப்படியே டங்குன்னு ஓடி வரான், ஏதோ திருடிட்டு ஓடினா எப்படி வேகமாக ஓடுவாங்க அந்த மாதிரி குடுக்குன்னு ஓடிட்டு இருக்கான். இதுக்கு பேர் கேட் வாக்கான். இதுக்கு பேர் கேட் வாக் மாதிரி தெரில, பார்த்தா டாக் ஓடுற மாதிரி தான் இருக்குது, நாய் துரத்துனா இப்படி தான் எல்லோரும் ஓடுவாங்க, அந்த மாதிரி ஓட எப்படி இருக்குன்னு சொல்ல, நல்லா இருக்குன்னு கிளாப் பண்ணிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். பிம் உண்மையாக அது நல்லா இருக்கா, பேசாமல் இருன்னு சொல்ல, இந்த மாதிரி நட, அப்போ தான் மற்றவங்க உன் மேலே அப்படியே ஒரு அட்ராக்ஷன் ஆவாங்க, ட்ரை பண்ணுன்னு சொல்லி ஜுல்தீஷ் லின்னுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்க, அப்படியே லின் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே மெல்ல கேட் வாக் பண்ண, சீக்கிரம் போன்னு சொல்ல, அப்படியே க்யூட்டாக அவன் நடக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்க, இப்படி தான் ஃப்ளோரை பார்க்கணும், அதாவது நேராக பாரு, ஒரு செகண்ட் எல்லாரையும் பாரு, ஆடியன்ஸை பாரு, ஐ கான்டாக்ட் வேணும், நட அப்படின்னு சொல்லிட்டு ஜுல்தீஷ் அப்படியே அவன் பின்னாடியே வந்துட்டே இருக்க, டக்குன்னு நடந்துட்டு வந்துட்டான். என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி பிரிம் வர, இங்கே கேட் வாக் நடந்துட்டுருக்கு பிரிம், அதாவது லின்னுக்கு எப்படி கேட் வாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜுல்தீஷ் டீச் பண்ணிகிட்ருக்காரு. அவனா டீச் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஆமான்னு சொல்ல, பிரிம் அதை பார்த்து சிரிச்சுட்டே இருக்க, காமெடியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, இப்படி தான் நடக்கணும், கோட்டை கழட்டு, இந்த மாதிரி போ, இப்போ உன்னால் பண்ண முடியும், ட்ரை பண்ணு லின் அப்படின்னு சொல்லி ஜுல்தீஷ் பக்கத்தில் நிற்க, கேட் வாக் பண்ணுறேங்கிற பேரில் ரொம்ப க்யூட்டாக அழகா அப்படியே கேத்தான் நடந்து வந்துகிட்டே இருக்கான். ஆக்சுவலி ஜுல்தீஷ் சொன்ன மாதிரி நடக்கலை, பட் அவன் ரொம்ப க்யூட்டாக அழகாக பண்ண, அந்த நெக்லஸ் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி கை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்க, அதே மாதிரியே அழகாக பண்ணுறான். ஸோ இங்கே எல்லோரும் அப்படியே கிளாப் பண்ணிகிட்ருக்க, வா ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, லின் ரொம்ப க்யூட்டாக நடக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் லின்னை பார்த்து அப்படியே பெருமையாக சொல்ல, எனக்கு பெருமையாக இருக்குது உனக்கு சொல்லி கொடுத்தது, நீ இவ்வளோ அழகாக ஆக்சுவலி நடப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு ஜுல்தீஷ் சொல்ல,
உடனே ப்ரேம் சொல்கிறா, இந்த சாங் ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த சாங் எதுக்கு செலக்ட் பண்ணீங்க? வேறு மாதிரி ஏதாவது சாங் இருந்தால் நடக்கும்போது ரொம்ப அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அதுவா, அது இதை செலக்ட் பண்ணது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜுல்தீஷ்னு சொல்லிகிட்டே இருக்க. அப்படியே ஒரு வழியாக இவங்களோட ஜாலி மூமெண்ட்டு முடிய அதுக்கப்புறம் லின்னும் சன்னும் வந்துட்டுருக்க. இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் பிஸி ஒர்க் இருக்குது, ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்புறம் ஒர்க் எப்படி போச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி சன் கேட்க, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அந்த ஜுவல்லரி ஈவெண்ட் பக்கத்தில் வர வர எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்ல, ஆமாம் அதனால் எதுக்கு நீ பயப்படுற? ஆமாம் அந்த நெக்லஸ் என்னாச்சு? ஆல்ரெடி நெக்லஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, நாளைக்கு வாங்கிக்க சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வாக் முடிச்சுட்டு போய் வாங்கணும்னு சொல்ல, சரி ஓகே வாங்கிட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு போயிடலாம், ஓகேவா? சரி ஓகே. நீயே தான் போய் வாங்கணுமா? ஆமாம், என் கண்ணிலே பார்த்து வாங்கினது எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லிலின்னு சொல்ல, சரி ஓகே நீ என்ன நம்ப மாட்டியா? உங்களை நம்புகிறேன், இருந்தாலும் நானும் அதை செக் பண்ணி பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது, எனக்கு அதில் ஏதாவது தப்பு இருந்தால் அதை பார்த்து நான் கரெக்ட் பண்ணிடுவேன்ல, அதனால் நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்ல, சரி நீ என்ன நம்ப மாட்டேன், ஓகே ஓகே பிடிவாதமாக இருக்க, நான் என்ன பண்ண முடியும், என் கூட நீயும் வா, நம்ம 2 பேரும் ஒன்றா போகலான்னு சொல்ல, சரி ஓகே நம்ம 2 பேரும் ஒன்றாவே போகலாம், ஒர்க்கை முடிச்சுட்டு என் கூட வந்துடுவீங்களா? கண்டிப்பாக வரேன், நீயும் ஒர்க்கை முடிச்சுட்டு 2 பேரும் ஒன்றாவே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சன் சொல்ல, லின்னுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே அப்போ ஒர்க்லாம் முடிச்சுட்டு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள், நாளைக்கு ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன், கொஞ்சம் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது என் பார்ட்னரோட, அதை முடிக்கணும்னு சொல்ல, சரி நான் என் ஒர்க்கை முடிச்சுட்டு கால் பண்ணுறேன், 2 பேரும் ஒன்றாவே போயிட்டு வந்துடலாம், ஓகே டீல். ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கு போய் சேஞ்ச் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல, சேஞ்ச் பண்ணணுமா? என்ன சேஞ்ச் பண்ணணும்? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்க, ஸோ இன்றைக்கி உன்னை வேற ஒரு இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போய் நீ என் கூட ஜாலியாக ட்ரெஸ்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ட்ரெஸ்அப் பண்ணணுமா? என்னது ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பேன், ஒன்றுமே புரியலேன்னு சொல்லி எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தா அது ஒரு குட்டி ரூம், அங்கே நிறைய பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு வேளை எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது பெயிண்ட் பண்ணலான்னு வந்துடுவான் போல். அந்த ரூம் ஃபுல்லாக பெயிண்டிங்கு, நிறைய அந்த பவுல் மாதிரி இருக்குது, ஒரு பெரிய டின் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணால் அதுலேருந்து அப்படியே பெயிண்ட்லாம் கலர் கலராக வருது. ஸோ அது எல்லாத்தையும் ஒன்று ஓப்பன் பண்ணி அப்படியே பார்த்துட்டே 2 பேரும் அப்படியே அந்த பெயிண்டிங்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது பெயிண்ட் பண்ணுவான் போல். அங்கே அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டே இருக்க, ஒரு ஒயிட் கலரில் சின்ன போர்டு மாதிரி ஒன்று வைக்கிறான். உனக்கு என்ன தோணுதோ அதை பெயிண்ட் பண்ணுன்னு சொல்ல, அப்படியே அங்கே ரெட் கலர் எடுத்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நிறைய கலராக இருக்குது, அப்படியே பெயிண்டிங் பண்ணுறேங்கிற பேரில் 2 பேரும் பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்க, அதுக்கப்புறம் நம்ம சாரு சன்னு பெயிண்டெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், நான் முதல்ல உன்னை பார்க்குறேன்டாங்கிற மாதிரி அவன்கிட்ட க்யூட்டாக அப்படியே பெயிண்ட் பண்ணுறேங்கிற பேரில் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ 2 பேருக்கு இடையில க்யூட்டாக ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் அங்கே போயிட்டே இருக்குது. 2 பேருக்கு இடையில மேட்ரு ரொம்ப க்யூட்டாக அப்படியே நடந்து முடிய, அடுத்த நாள் ஆஃபீஸில் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே கிளம்புறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் பாய்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, சரி ஓகே நானும் போயிட்டு வரேன்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்கா லின்னுக்கு அவனுக்கு ஃபோன் வருது. அதாவது ஜுவல்லரி ரெடி பண்ண கொடுத்துருப்பான்ல, அங்கேருந்து உங்களோட ஜுவல் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகே ஈவினிங் பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? சரி ஓகே நான் ஈவினிங் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லின் பேசிட்டு, அப்பா எப்படியோ சீக்கிரம் முடிஞ்சிச்சேங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு, அப்பாடி ஒரு வழியாக என்னோடய ஜுவல் முடிஞ்சுது, உங்களுக்கான கிரேட் நியூஸ் சொல்ல போகிறேன், என்னோடய ஜுவல்ஸ் முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல, உண்மையாவா? ஆமாம் சரி நம்ம போய் அதை பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேட்க, பட் என்னால் இப்போ வர முடியாதே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லி பிம் அப்படியே சொல்லிகிட்டே இருக்க, புரியுது நீ சொன்னதுன்னு சொல்ல, கரெக்டாக பிம் அங்கேருந்து வர, போகலாமா? நான் ரெடி போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. சரி ஓகே முக்கியமான மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் வெளியே போகலான்னு சொல்லி 2 பேரும் அப்படியே கிளம்புறாங்க. எங்கே போகிறீங்க? அது நாங்கள் 2 பேரும் டம்ப்ளிங் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பிம் சொல்ல, டம்ப்ளிங்கா? ஆமாம் என்னோடய ஃபேவரெட்டு, நாங்கள் 2 பேரும் போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வளைஞ்சிட்டே இருக்காங்க. சரி பிம்மை பத்திரமா பார்த்துக்குங்க பிரிம்னு சொல்ல, கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த பக்கம் போயாச்சு. அடுத்து அங்கே நம்ம யோவும் அப்புறம் லின்னும் தான் இருக்காங்க. நீ என் கூட வரியா? எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. உண்மையாவாடா? யார் கூட? வந்துன்னு சொல்லி வலிகிறான். அதை பார்த்தனுமே புரிஞ்சிருச்சு அது யாருன்னு. உனக்கு தெரியாதாடான்னு சொல்ல, தெரியும். சரி ஓகே அப்போ நீ என் கூட வரமாட்டா அப்படித்தானேன்னு சொல்ல, அது ஆமாம் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே என்னோடய அப்பாயின்மெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிவிட்டு உன் கூட வரேன், ஒரு நிமிஷம் இருன்னு ஃபோன் எடுக்கிறான். வேணாம் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீ எப்பயாவது தான் வெளியே போகிற, போதும் உன்னோட நல்ல டைமை எனக்காக நீ வேஸ்ட் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன், சன் கூட போகிறேன், நீ கிளம்புன்னு சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறியா? நான் போட்டா? நீ போடா நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி
சொல்ல சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அப்படியே யோ அந்த பக்கம் போக அப்படியே இந்த ஃபைலை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை தூக்கி அப்படியே யோ கையில் கொடுத்துட்டு லின் அப்படியே நின்றுருக்க சரி ஓகே பாய் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் போக சரி ஓகேன்னு இவனும் அப்படியே ரெடியாகி வந்துட்டுருக்கான். ஆக்சுவலி இவன் வந்து மீட்டிங்கில் இருக்கான்னு சன் சொல்லியிருப்பான்ல. சரி ஓகேன்னு சன்னுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். பட் சன் ஃபோனே எடுக்கல, ரொம்ப பிஸியாக அந்த மீட்டிங்கில் இருப்பான் போல். என்ன சிப்பி சன் ஃபோன் எடுக்கவே இல்லையே, என்ன பண்ணலாம், நம்ம இப்போ அங்கே போகணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். கண்டினியூவாக திரும்ப திரும்ப சன்னுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். பட் சன் ஃபோன் எடுக்கல. அங்கே யாரோ ஒரு கிளைண்ட் கிட்ட ரொம்ப பிஸியாக பேசிகிட்டு இருக்கனால ஃபோன் சைலண்ட்டில் இருக்கும் போல். ஃபோனை கூட இப்படி திருப்பி வச்சுருப்பான். அதனால் ஃபோன் வந்தது அவனுக்கு தெரியாது. சரி ஓகே நம்ம அங்கே போய் ஜுவல்லை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட ஃபோன் பண்ணிக்கலாம், இன்னும் மீட்டிங்கில் இருப்பார், டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு லின் அப்படியே அந்த ஜுவல் வாங்குறதுக்காக அந்த ஷாப்புக்கும் போயிட்டான். ஸோ அங்கே ஜுவல் ரெடி ஆகிடுச்சு. அதை கொண்டு வந்து அவங்க கொடுக்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக அழகாக இருக்குது. அதை பார்க்கும்போது லின்னுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவன் எதிர்பார்த்ததை விட அந்த டிசைன் இன்னுமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. நேரில் பார்க்க வாவ் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கேன்னு அதை பார்த்துட்டே இருக்க இங்கே நம்ம சன்னு ரொம்ப பிஸியாக மீட்டிங் அட்டன் பண்ணிட்டே இருக்கான். ஒரு வழியாக சரி ஓகேன்னு வெளியவும் வந்துட்டான். வெளியே வந்ததுக்கப்புறம் அவனுக்கு என்னென்னு தெரில, தலை ரொம்ப வலிக்குது, ஐயோ தலைவலியாக இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கே நின்றுட்டே இருக்கான் அந்த ஷாப்புக்கு முன்னாடி. சரி ஓகே ரோடு கிராஸ் பண்ணி நம்ம அந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு ரோடை கிராஸ் பண்ண போய்கிட்டே இருக்க இவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கார். அந்த காரோட லைட்டு இவனோட மூஞ்சிக்கு முன்னாடி அப்படியே டிம்மாக தெரியுது. அப்படியே ஒரு மாதிரி பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. அந்த கார் இவன் பக்கத்தில் வர வர இவனுக்குள்ளே அப்படியே ஏதோ ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்குது. அப்படியே அந்த காரு கரெக்டாக நம்ம லின்னோட பக்கத்தில் வர அப்படியே லின்னு மயங்குற மாதிரி அதை பார்த்துக்கிட்டே இருக்க சடனாக அந்த கார் அப்படியே லின்னை இடிக்கிற மாதிரி கிட்ட வர லின் அப்படியே கீழே விழுக இந்த எபிசோடை இங்கே முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த எபிசோடு ஃபைனல் எபிசோடு சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.